Hello guys, this is Naren and welcome back to our channel. And இன்னைக்கு வந்து எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, இஸ் ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு ஹெல்மெட்டில் எப்படி மொபைல் மோட்டோ வ்ளாகிங் செட்டப் பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லை, நீங்களே கூட ட்ரை பண்ணிங்கன்னா பண்ணலாம். இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் யூடியூப் வ்ளாக் பண்ணுறீங்க அண்ட் மோட்டோ வ்ளாகிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் உங்கள் கையில் ஆக்ஷன் கேமரா இல்லைன்னா ஸோ நோ ப்ராப்ளம், உங்கள் கையில் ஒரு நல்ல மொபைல் இருந்தாலே போதும், நீங்கள் உங்கள் ஹெல்மெட்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணி உங்களால் மோட்டோ வ்ளாகிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கான செட்டப் தான் இது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டப். ஸோ இதை நான் டிஸ்மேண்டில் பண்ணி காட்டுறேன். அவ்வளோ கஷ்டம் இல்லை, நீங்களே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ண போகிறதுன்னு இப்போ காட்ட போகிறது இல்லை. நீங்கள் யூடியூப்பில் நிறைய வ்ளாகர்ஸ் வந்து இந்த செட்டப் நீங்கள் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த ரெஃபரன்ஸாக வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஒரு கோப்ரோவோட மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் இதில். ஸோ நீங்கள் இதில் வந்து ஆக்ஷன் கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம இப்போ பண்ண போகிற செட்டப்பும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விஷ் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ஒரு ஆக்ஷன் கேமராவோட ஜே மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆக்ஷன் கேமராக்கான ஜே மவுண்ட் மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்துடும். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரைபாடோட மொபைல் ஹோல்டர்னு கேட்டிங்கன்னா இங்கே மேலே இருக்கிற பீஸ் கிடைக்கும். அண்ட் ஒரு ஆக்ஷன் கேமராவோட ட்ரைபாட் ஹோல்டர். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரைபாடோட மொபைல் ஹோல்டர், ஆக்ஷன் கேமராவோட ட்ரைபாட் ஹோல்டர். ஓகேவா? கீழே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாடில் இந்த யூனிட்டை மாற்றி மேலே ஆக்ஷன் கேமரா மாட்டுவாங்க, அதுக்கானது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபாடில் மொபைலை ஹோல்ட் பண்ணுறதுக்கான வர செட்டப். ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப் எடுத்திருக்கோம். இது இல்லாமலேயும் கிளிப் டைப்பும் வரும், ஒரு மாதிரி இழுத்து மாட்டுற மாதிரி கிளிப் டைப்பும் வரும். பட் அது வந்து நீங்கள் ஹெல்மெட்டில் மாட்டினீங்கன்னா மொபைல் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. என்னோட செட்டப் வந்து ஃபஸ்ட்டு நான் அதை தான் வச்சுருந்தேன். 2-3 வாட்டி மொபைல் கீழே விழுந்திருக்கு. அதனால தான் இந்த செட்டப் சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டடியாக இருக்கும். மொபைல் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் கீழே விழுந்தால் மட்டும்தான் ஒரு இம்பேக்ட்னால கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நீங்கள் ரைடிங்கில் வந்து கீழே விழாது. நீங்கள் ஒரு மாதிரி ஃப்ரிம்மாக இதில் டைட் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் கீழே விழுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் இதுவே ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கும், இல்லை ரிச் ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா அங்கேயும் கிடைக்கும். அண்ட் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி கிடச்சிரும். இதில் வந்து ஒரு மொபைல்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வேறு ஒரு மொபைல் வச்சு டெமோ காட்டுறேன். ஸோ வேறு ஒரு மொபைலை வச்சு மாட்டி காட்டுறேன் நான். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா ஸ்டடியாக இருக்கும். அண்ட் உங்கள் மொபைலில் வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர், ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும் வீடியோ எடுக்கிறது. அண்ட் இதில் வந்து ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆக்ஷன் கேமராவில் கிடைக்கிற மாதிரி ஒரு வைட் ஆங்கிள் கிடைக்காது. நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் S8+, பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வைட் ஆங்கிள் கிடைக்காது. நான் என்னோடய சதன் கோஸ்டல் ரைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டல் பாரோட எட்ஜி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஃபுட்டேஜாக கிடைக்கும். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் அஃபோர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லென்ஸ் கிட் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிகோட்டா ரைட்லலாம் யூஸ் பண்ணது வந்து இந்த மாதிரி ஒரு லென்ஸு தான். எஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு லென்ஸு நீங்கள் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட மோட்டோ வ்ளாகிங் செட்டப் செம்மையாக இருக்கும், செம்ம வைடு கிடைக்கும், சூப்பராக இருக்கும் உங்களோட ஃபுட்டேஜ். அண்ட் நான் வந்து என்னோடய கம்ஃபர்டபுளுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் தருவாங்க. ஸோ இந்த கிளிப்பில் தான் நீங்கள் மாட்டி உங்கள் மொபைலில் வந்து கிளிப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி இன்னொரு கிளிப்பை வந்து கட் பண்ணி இதிலேயே ப்ளேஸ் பண்ணிட்டேன். என்னோடய மொபைலோட பேக் கேஸ்லேயே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ
நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கழட்டி மாட்டணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் எப்பப்போலாம் வ்ளாக் பண்ணுறீங்களோ அப்போது உங்களோட லென்ஸு இந்த மாதிரி மாட்டிக்கலாம். ஸோ இது ஒரு மோட்டோ விளாகிங் செட்டப்புக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இது யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் கைஸ், இதில் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சாரி டவுட். That's all guys. Next video la paakalam. Until then, this is Naren signing out from this vlog. See you in next video. Bye bye guys. மறக்காம subscribe பண்றேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்றேங்க. Bye bye.